மக்களே வணக்கம். இப்போ நம்ம இந்த சாப்ஸ்டிக்ஸ், இந்த சைனீஸ் படங்கள்லாம் பார்த்துட்டு அதுபோல் சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இதை ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கிறேன். இதில் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதை இப்படி வைக்கணுமா, அதுக்கப்புறம் இந்த 2 விரல்லையும் இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி பிடிக்கணுமா, இதை சரியான முறையில் இப்படி வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கை நடுங்குது. இது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். இப்போ நூடுல்ஸை எப்படி சாப்பிட்றதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நூடுல்ஸை ஈஸியாக சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, ஆனால் இதில் எவ்வளோ சீக்கிரம் இல்லை. இதை சுழட்டுறாங்களே, வந்துடுச்சு, ஆனால் பொசிஷன் சரியில்லை, இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்குறேன். அழகுப்பா, இருங்க, என்னப்பா அது, இருங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஓகே, இதுதான் ஸ்பூனில் சாப்பிட்லாமா, இப்படி இல்லையே. சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் ஆகணும். இதில் டைவர்ஷன் மாறுதுப்பா, டைவர்ஷன் ஆகுதுப்பா. இருந்தாலும் பாருங்க, இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்ணும். அதுவே உங்களுக்கு தெரியும் நூடுல்ஸ் எப்படி சாப்பிட்ணும். பொதுவாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி குத்தி இப்படி தெரிய இப்படி சுருட்டி இப்படி தான் சாப்பிட்ணும். ஆனால் சாப்ஸ்டிக்ஸ் சாப்பிடும்போது அந்த கஷ்டம் இல்லை. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்படி அள்ளிங்கன்னா அப்படியே அழகாக வருது பாருங்க. ஸ்பூனில் ஆடுறத விட சூப்பர் பாது. திரும்பி பார்ப்போமா, இருங்க வரேன். இதுமாதிரி டெக்னிக் பார்ப்போம். வரலப்பா, அது இப்படியே அள்ளி சாப்பிடுவோம். மக்களே, சாப்ஸ்டிக்கில் சாப்பிடுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணால் ஜாலியாக இருக்கும். அந்த வகையில் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். நம்ம பசங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கே போனாலும் இதான் எடுத்துகிட்டு போகிறது. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இதையே சாப்பிட்றோம் நம்ம. அதாவது இந்த ஒரு படங்களில் ஒருத்தர் வெள்ளி டம்பர் வச்சுக்கிட்டு வெளியே போவார் சில இடத்துக்கெல்லாம். அது மாதிரி நம்ம அவங்க கொடுக்குற ஸ்பூன் யூஸ் பண்ணாமல், இந்த பாருங்கள், குச்சி பிரமாதமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நாம் சொந்தமாக யூஸ் பண்ணி நம்ம கழுவி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஐட்டம். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது.